ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கேரட் பொரியல் எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆயிடுச்சு. தேவையான ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்தது கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 300 கிராம் கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட்டை நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுங்க. நல்லா 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போட்டும் நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ கேரட் வதக்கியாச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கேரட் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டு இப்போ மூடி வச்சுருங்க. கேரட் நல்லா வேகட்டுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேரட் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள் கேரட்டில். அப்படியே அடுப்பை மீடியமாக வைங்க. அப்படியே இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டிடும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி நல்லா சுண்டிடும். இன்னும் பாருங்கள், இப்போ கொஞ்சம் லேசாக தான் இருக்குது தண்ணி. இப்போ பாருங்கள், கேரட்டில் இருக்க தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா 2 நிமிஷம் கிளறி விடுங்க. தேங்காயும் கேரட்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான கேரட் பொரியல் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேரட் பொரியல் ரெடி. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தேங்க்யூ.